ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டின் வருங்கால சிஎம் தளபதி விஜய் மக்கள் இயக்க தளபதியாக இருந்து தமிழக வெற்றி கழகமாக இன்னைக்கு பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாருன்னா, எல்லாருக்கும் டஃப் கொடுக்குற வளர்ந்து நிற்கிறாருன்னா அவர் தான் வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய். அவர் யாருக்காக வந்திருக்காரு? நமக்காக தான் வந்திருக்காரு. அவர் ஒன்றும் கோடி கோடியாக சம்பாதிச்சு கொள்ளடிச்சு செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு வரலை. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற பணமே போதும் அவர் வாயிலே சொல்லியிருக்காரு. அதனால மக்களுக்காக நல்லது பண்ணுறதுக்காக தான் தளபதி வந்திருக்காரு. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். நான் தான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அதை புரிஞ்சிக்காம இன்னமும் மற்ற கட்சி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவரை எதிர்த்து நிற்க தான் ட்ரை பண்ணுறாங்க. இவரை எதிர்த்து பல விமர்சனங்கள் வருது, பேடாகவும் வருது, குட்டாகவும் வருது. ஸோ அதை பற்றிலாம் அவர் கவலையே படலை. ஒவ்வொரு மீட்டிங்லையும் அவர் தனித்து தான் போட்டிட்டு அவர் மட்டும் பேசுறதுக்கு மட்டும் எல்லாமே பார்க்குறாங்க. அவர் வர நோக்கமே மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் வராரு. அது போக அவர் ஏன் தனிச்சு நிற்கிறாருன்னா, தனிச்சு விடப்பட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. மக்கள் கூட்டணி இருக்கிறது அவர் தனிச்சு நிற்கிறாரு. ஸோ அது புரிஞ்சிக்காத இப்போ மற்ற கட்சிகள்லாம் அவரை சும்மா தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா, இவர் வார்டு தனியாக அவர் ரூட்டை போட்டு போயிட்டே இருப்பார். அவரோட ரூட் யாருக்காக? மக்களுக்காக மட்டும்தான். அவர் சம்பாதிச்சு கோடி கோடியை கொள்ளடிச்சு வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற பணம் அவருக்கே போதும். ஆனால் மற்ற கட்சிகள் அப்படி கிடையாது. எல்லாமே இன்னும் கோடி கோடியை கொள்ளடிச்ச பணம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறாங்க. தளபதி வர்றது நோக்கமே மக்கள் நல்லது பண்ணுறதா வராரு. ஆனால் அவர் நல்லது பண்ண வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக தான் இருக்கிற மற்ற கட்சி டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் இந்த நாம் தமிழர், இவங்க எல்லாமே இவரை கரிச்சு கூட்டிகிட்டே இருக்காங்க. அதை பற்றிலாம் இவர் கவலையே படுற மாதிரி தெரியல. ஸோ கவலைப்படாமல் இருக்கவும் முடியாது. பட் ஃபீல் பண்ணுவார். அது வெளியில் தெரியக்கூடாது. ஸோ அவர் கூட ஏன் எல்லாருமே கூட்டணி சேரல சொல்லுங்க பார்ப்போம். ஸோ உங்களுக்கே தெரியும். மக்கள் இயக்கமாக இருந்து தமிழக வெற்றி களமாக பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்கிறாரு. இப்போ அவருக்கு பின்னாடி பல கோடி மக்கள் இருக்காங்க. சிங்கம் போல சீறி வர்றாரு. அந்த சிங்கத்தை அடக்கிறதுக்காக எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறாங்க. கூப்பிட்டு சிபிஐ விசாரணை இதை சொல்லிட்டு கேசன் போட்டு ட்ரை பண்ணி வெறுத்து போகிறாங்க. பட் சிபிஐ விசாரணை என்ன நடக்குதுன்னு தெரியல. சிங்கத்தை அடக்க ட்ரை பண்ணலாம், ஆனால் அடக்க முடியாது. அது கூண்டுக்குள்ளே அடைச்சா அதனோட வேகம் குறையாது. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். சும்மா கிடையாது. ஆண் சிங்கம்னா சும்மாவா? ஆண் சிங்கம் மாட்டோம், பெண் சிங்கம் மாட்டோம். ஆனால் வீரத்தில் ஆண் சிங்கம் தான் பலம். அல்ல, அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது கடவுளால் படைக்கப்பட்டது. எல்லாத்துலேயுமே ஆணுக்கு பலம் ஜாஸ்தி. ஒரு ஆண் 50-100 கிலோ தூக்குறான்னா லேடிஸால் தூக்க முடியாது. ஸோ இப்போ அது கடவுள் ஆண்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தனி பலம். அந்த தனி பலத்தை வச்சு தான் இன்னைக்கு தளபதி திமிரி எழுந்து வர்றாரு. சிங்கம் சீறிட்டு வருது, கூண்டுக்குள்ளேருந்து சீறிட்டு வருது. இது வரைக்கும் சினிமாவில் வேட்டையாடி இருந்தது. இது இப்போ நாட்டுக்காக வேட்டையாடி மக்களை காப்பாற்றுறதுக்காக வருது. அவர் சிங்கம் போல சீறி வர்றாரு. அவர் அடக்கிறதுக்காக மற்ற கட்சி எல்லாம் வாய்ப்பேச்சால் வசப்படுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் தளபதி இடம் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு. ஸோ உள்ளுக்குள்ள ஃபீலிங் இருக்கலாம். சரி, ஒரு சிங்கம் வேட்டையாட போகும்போது, பசியோடு போகும்போது வேட்டை மிஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது துரத்துற மானோ இல்லை மற்ற விலங்குகளோ ஏதோ ஒன்று அதுக்கு பிடிச்ச இறை தான் அது சாப்பிட, எல்லாத்தையுமே அடித்து சாப்பிட்றாது. ஸோ அதுக்கு அந்த இறையை தேடி போகும்போது வேட்டையாடும் போது மிஸ் ஆகிடுச்சுன்னா ஃபீல் இருக்கும், இல்லாமலாம் இருக்கு. ஏன்னா அதுக்கு பசி. அதுவே கிடைச்சிச்சுன்னா தெம்ப சாப்பிட்டு கரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். மற்றதுக்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதனோட வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம நேரடியாக பார்க்கல. ஸோ டிவியில் காட்டுறது, யூடியூப்ல எல்லாமே பார்க்குறது சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். மீதி இருக்கிறது தான் மற்ற விலங்குகள்லாம் சாப்பிடும். ஸோ அதனால அது மாதிரி தான் சிங்கம். ஸோ அதே மாதிரி தான் தளபதி. ஸோ அவர் இப்போ சினிமாவில் வேட்டையாடிட்டு இப்போ நாட்டுக்காக வேட்டையாடி மற்ற விலங்குகளெல்லாம் வேட்டையாடி கொண்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறதா வர்றாரு. ஸோ அதனால் அவர் ஜெயிச்சு, அவர் மக்கள் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வைக்கணும். ஜெயிச்சு ஸோ தனிமையாக நின்று மக்களை நல்லதாக காப்பாற்றுவார். ஸோ அவர் கூட வரவங்க எல்லாமே மக்கள் நல்ல மக்களாக தான் இருப்பாங்க. கூட்டணி அவர் தனித்து நிற்க கூட்டணி காரணமே பார்த்தீங்கன்னா மற்ற கட்சி எல்லாமே விரோத கட்சிங்க தான். டிஎம்கே கூட சேர்ந்துருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் எல்லாமே ஃப்ராடு பசங்க. நான் உண்மையும் சொல்ல, எல்லாமே ஃப்ராடு பசங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க டிஎம்கே கூட இருக்கிற கட்சி எல்லாமே பார்த்தா 23 கட்சி, 24 கட்சி, 25 கட்சி. ஸோ கட்சி டசன்ட் மேட்டர், கூட்டணி டசன்ட் மேட்டர். மக்கள் கூட எவன் கூட்டணி வைக்கிறானோ அவன் தான் ஜெயிப்பான். அவன் தான் விஜய். அந்த தமிழக வெற்றி கழக தலைவர் தான் விஜய். ஸோ அவரு தான் மக்கள் கூட்டணி. ஸோ மற்றவங்க கூட்டணியெலாம் தேவைப்படாது. காங்கிரஸ் எதிர்பார்த்தாங்க. பட்
அவங்க வரலை. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு தெரிஞ்சது, டிஎம்கேவும் காங்கிரஸும் வந்து கூட்டணியில் தான் இருக்காங்க, கலைஞர் இதிலிருந்து. ஸோ மக்கள் கூட வந்து கூட்டணி வச்சிருக்காரு விஜய். ஏன் அவர் கூட கூட்டணி வரலாம்? மற்ற கட்சி எல்லாமே பணம், பணத்தை எதிர்பார்த்தா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் போயிருக்காங்க. ஸோ விஜய் கூட வந்தால் பணம் கிடைக்காது, ஆனால் பதவி கிடைக்கும். அதை மறந்துட்டாங்க. எப்படி? விஜய் கூட வந்தால் பணம் கிடைக்காது, பதவி கிடைக்கும். அது எல்லாமே மறந்துட்டாங்க. இப்போ இருக்கிற கட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா கூட்டணியும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட ஏடிஎம்கே கூட எல்லா கூட்டணியும் வச்சிருக்காங்கன்னா பணத்துக்காக மட்டும்தான் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக பதவிக்காக கிடையவே கிடையாது. அது விஜய் கூட வந்திருந்தா, அவர் தமிழக வெற்றி தலைவர் கூட கூட்டணி வச்சிருந்தா கண்டிப்பாக பதவி கிடைச்சிருக்கும், கம்பீரமாக இருந்திருக்கலாம். இப்போ பணத்தை பதுக்கி பதுக்கி வச்சிருக்காங்க எல்லாருமே. அந்த பணத்தை எப்படி காப்பாற்றுறதுக்காக தான் டிஎம்கே கூட்டணி. மக்கள் சேவை பண்ணுறதுக்கு சத்தியமாக எவனுமே வரல. மக்கள் கூட்டணி மக்களுக்கு சேவை செய்யணும், மக்கள் கூட்டணி தமிழக கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட சேரணும்னு சொல்லிட்டு எவனுக்குமே எண்ணம் கிடையாது. டிஎம்கே கூட போனால் கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், விஜயகாந்த் இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஆளுமை அவருக்கு சேராத கூட்டமும் கிடையாது. அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு தான் சேருது, தமிழக வெற்றி கழக தலைவருக்கு தான் சேருது. விஜயகாந்த் அவங்களோட கட்சியே பார்த்தீங்கன்னா டிஎம்கேல கூட்டணி வச்சுட்டாங்க. எதுக்காக? பணத்துக்காக தான். மக்கள் சேவை செய்யறதுலாம் கிடையாது. விஜயகாந்த் இருக்கும்போது இருந்த பவர், அந்த பவர் இப்போ இல்லை. அவங்க முழுக்க முழுக்க பணத்துக்காக மட்டும்தான் போயிருக்காங்க. டிஎம்கே கூட இருக்கிற எல்லா கூட்டணியும் பார்த்தீங்கன்னா பணம் பணம் பணம், பதவி 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 கிடைக்காது. ஏன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, பணம் தான் கிடைக்கும். ஏன்னா பணம் ஆல்ரெடி கிடைச்சிடுச்சு, ஜாலியாக இருக்காங்க. ஸோ விஜய் சார் வந்து தனித்து நிற்கிறாரு. யாரு கூடயுமே பார்த்தீங்கன்னா போட்டி இல்லை, யாரு கூடயுமே கூட்டணி கிடையாது. அவரோட கூட்டணி மக்கள் கூட்டணி, வெற்றி கூட்டணி. மக்கள் நினைச்சா யாரை வேணாலும் கொண்டு வருவாங்க சிஎம் சீட்டுக்கு, யாரை வேணாலும் தூக்கி வெளியில் போடுவாங்க. அது மக்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. 5 years 1 time மக்கள் கையில் பவர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பதவிக்கு வரவங்க தான் பவர் வச்சுருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. இப்போ நம்மளை தேடி வராங்க. இப்போ நான் வீடியோ எடுத்து பேசிட்டு இருக்கிற கேப்பில் வெளில போயிட்டு இருக்காரு ஏடிஎம்கே கூட்டணி கேபி காந்தன். அவர் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த இதுவரையும் இந்த தெருவுக்கு அவர் வந்ததே கிடையாது, நான் பார்த்ததே இல்லை. ஸோ எதுக்குன்னா ஓட்டு கேட்டு வரும்போது மட்டும்தான் வருவாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. ஏன்னா அவர் ஏடிஎம்கே கட்சிக்காரு. அவர் ஓஎம்ஆர் சைடில் பார்த்தீங்கன்னா பல கோடி சொத்து இருக்குது. ஜெயலலிதா இருக்கும்போது சீட் கொடுக்கல அவருக்கு. ஒரு 2-3 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா விரட்டி விட்டாங்க. ஏன்? அவ்வளோ சொத்து, கோடியாக சொத்து சேர்த்து வச்சுட்டு இப்போ எடப்பாடியோட கூட்டணி வச்சு அவருக்கு ஃபேவராக இருக்கிறதுனால இப்போ சீட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓட் பாருன்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு போகிறாரு. ஸோ ஓட்டு கேட்கும்போது மட்டும்தான் எல்லாமே கையெழுத்து கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கையை வரிச்சு அதுக்கப்புறம் நம்ம கையெழுத்து கும்பிட்டு போனோம். பட் யாரோ நம்ம மதிக்கவே மாட்டாங்க, எப்போ போகணும். ஸோ பதவி ஒரு போதை. ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லை போதை மேலே இருக்கணும் சொல்லுவாங்களா, அது பதவி ஒரு போதை. அந்த போதைக்கு தான் எல்லாம் அலையிறாங்களா கண்டி. மக்களுக்கு சேவை பண்ணணும்னு யாருமே இல்லை. ஸோ ஆனால் வெற்றி கழக தலைவர் விஜய் மட்டும்தான் மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லிட்டு வர்றார். அவருக்கு இல்லாத பதவியா சினிமாவில்? ஒரு நின்ன கைத்தட்டல், டான்ஸான கைத்தட்டல், டைலாக் பேசும் டான்ஸ். ஸோ அவர் வந்து ரஜினிக்கு அப்புறம் மாஸ். எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் எம்ஜிஆரை பிடிக்கும், எல்லா படத்தையும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ரஜினி, அதுக்கப்புறம் தான் விஜய். இப்போது கரண்ட்டில் விஜய் சார் படங்கள்லாம் தேட்டர் கொண்டாடும், அவ்வளோ ஒரு கட் அவுட் இருக்கும். இப்போ பாருங்கள் தேட்டர்லாம் ஓடுது. ஸோ சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய இழப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இழந்தால் பரவாயில்ல. சினிமாவில் வந்து 1 கோடி பேர் பிழைக்கிறாங்கன்னா அவர் சிஎம் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்தால் பல கோடி பேர் பிழைப்பாங்க. ஸோ அந்த நல்ல மனசுக்காக கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிறாரு விஜய். ஸோ அவரை ஆதரிங்க. மக்களாகிய நீங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மக்களாகிய நீங்கள் விஜயை வின் பண்ண வைக்கணும். ஸோ அவரோட சின்னத்தில், விசில் சின்னத்தில் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுங்க. அவர் சொன்ன மாதிரி எல்லாம் காசு வாங்கிக்கோங்க, எந்த கட்சி கொடுத்தாலும் காசு வாங்கிக்கோங்க. ஆனால் ஓட்டு மட்டும் இந்த விரல மைய வைங்க, இல்லை எந்த விரல மையம், ஓட்டு மட்டும் விசில் சின்னத்துக்கு ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லாரும் அவர் சொன்ன மாதிரி காலையில் 23ஆம் தேதி, வர 23ஆம் தேதி காலையில் போங்க. கியூவில் நின்று வெயிட் பண்ணி எதுக்கோ வெயிட் பண்ணி நிற்கிறோம் நம்ம. ஸோ நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஒரு சிங்கம் புறப்பட்டு வந்து தான் அது விஜய் தான், தமிழக வெற்றி கழக விஜய். அவருக்கு எல்லாரும் சேர்ந்து போங்க, ஓட்டு போடுங்க. மற்ற கட்சி எல்லாம் தூக்கி எறிங்க, கொடுக்குற பணத்தை மட்டும் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க.
தமிழக வெற்றி கழகத்தை வின் பண்ண செய்யுங்க. எல்லாரும் எலெக்ஷன் அன்னைக்கு கண்டிப்பாக தவறாமல் எண்ணெய் முதற்கொண்டு எலெக்ஷன் பூத்துக்கு போகிறோம், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம், நம்ம வருங்கால சிஎம் வெற்றி கழக தலைவரை சிஎம் ஆக்குறோம் ஆக்குறோம் ஆக்குறோம். விசில் சின்னத்தில் ஓட்டளிங்க, டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். வணக்கம்.